ஹாய் உள்ளங்களே, ஏற்காடு சாக்லேட் ஃபேக்ட்ரி பக்கத்துலேயே வந்து என்னென்னா இந்த ஷாப் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிலேருந்து வர சாக்லேட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இங்கே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சாம்பிள்ஸ் கேட்டாலும் இங்கே கொடுப்பாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது சாம்பிள் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ், அதே மாதிரி சோப் வெரைட்டிஸ், நட்ஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சாக்லேட் வந்து என்னென்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தது. நட்ஸ் வச்சு அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. மேலே இருந்து சாக்லேட் ஃபேக்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணிவிட்டு இது கடைக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தா சாம்பிளுமே நிறைய கொடுக்குறாங்க. நல்லா இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. டார்க்கு, மில்க்கு, ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொன்னாங்க. அதுமாதிரி மில்க்கு சாக்லேட்டில் எப்படி பண்ணுறாங்க, எவ்வளோ சுகர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி அது பக்கத்துலேயே காஃபி ஃபேக்ட்ரிலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்னா காஃபி பவுடர் வாங்கணும். அதே மாதிரி அந்த காஃபி பவுடர் வந்து கொரியர் சர்வீஸ் இருக்கான்னு கேட்டோம். ஸோ அது இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி டீ பவுடரும் இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளங்களே. இப்போ நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். அது எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் இங்கே வந்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி மறந்துடாமல் வந்து பாருங்கள். நல்லா இருக்குது.